வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 9th சிவிக்ஸில் இருக்கிற யூனிட் 4ல் இருக்கிற ஃபார்ம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான லெசன். நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் எப்படி இருக்குது, உலக நாடோட கவர்மெண்ட் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த லெசனில் பார்த்துலாம். ரொம்ப ஈஸியான மற்றும் சூப்பரான லெசனு. இந்த லெசன் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். எல்லா இந்தியன் சிட்டிசனும் தெரிஞ்சுக்கிறணும், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே. ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலுமே கான்ஸ்டிடியூஷன் ஒன்று, அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமும் பார்க்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து தமிழாக்கத்தோடு தான் சொல்கிறோம். ஸோ 2 மீடியம்காரங்களும் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு வந்து எத்தனை வகையில் இருக்குது, எந்தெந்த நாட்டில் எந்த மாதிரி இருக்குது, ஃபார்ம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டு, ஒரு கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஃபார்மில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யூனிட்டரி, ஃபெடரல், பிரசிடென்ஷியல், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இது எல்லாத்தையுமே இந்த லெசனில் பார்த்துருவோம். இந்த யூனிட்டரி இந்த வார்த்தை வந்து நீங்கள் ரீசெண்டாக நியூஸ்லலாம் கேட்டிருப்பீங்க, ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த யூனிட்டரின்னா என்னன்னு கேட்டிருப்பாரு பாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு, அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அதை என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் டீட்டெயில்டாக. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து இம்பார்ட்டண்டானது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் நான் ரெண்டுமே சேர்த்து நான் வந்து சொல்லிடுவேன். ரீட் பண்ண மாட்டேன். எல்லா யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து ரீட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் ஆல்ரெடி பார்த்துட்டு எது உங்களுக்கு ஈஸியானதோ அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு புரியாத கண்டென்ட்டு புரிய வச்சுட்டு போயிடுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்களா இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து மெயினாக மூணு ஆர்கன் கொண்டு இயங்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு நார்மலான கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெயினான 3 ஆர்கன் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம சேனலில் வந்து நடத்திட்டே வரோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். அதை கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பாருங்கள். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் அது எல்லாமே ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது வந்து இந்த 3 ஆர்கன்லேருந்து தான் நடைபெறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சில விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா யூனிட்டரி, அண்டர்லைன் பண்ணுறேன், யூனிட்டரி, ஃபெடரல், பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம். இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் இந்த லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். மெயினான ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க ஈஸியாக புரிகிற மாதிரியே. இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொனார்கி தான். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒற்றை ஆட்சி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு அரசர் கீழே நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். நம்ம சேர சோழ பாண்டியர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் நம்ம இருந்தோம். அதுதான் முன்னாடி இருந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதுவும் ஒரு அரசாட்சி தானே. ஸோ அந்த இது வந்து யுனைடெட் கிங்டமில் எப்படி இருந்திருக்கு, யுனைடெட் யூகேயில் வந்து மொனார்கி தான் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் மொனார்கி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படின்னா என்ன, இவங்களோட டெஃபினேஷன். கவர்மெண்ட் ஒரு புக்லேயும் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம 9th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட்டு. ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறது தான் அந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட் டினோட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, ஸோ அவங்க வந்து லா மேக் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்னா அது கீழே பார்லிமெண்ட்ரி எல்லாமே வந்துடும். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, பீப்புளுக்கு தேவையான லா மேக் பண்ணுவாங்க. அதை என்ஃபோர்ஸ், அதாவது அது வந்து நடைமுறைக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குறது. சிவில் லா, எல்லா லாவும், ரிலீஜியஸ்க்குரியது, அகாடமிக்கு, நம்ம எஜுகேஷனு, ஹெல்த்து, எல்லாமே இந்த கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அவங்க கொண்டு வரதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலாக அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ரிட்டன் ஆர் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட இல்லை எழுதப்படாத கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது, அரசியலமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட். ஓகேங்களா? ஒன்று அதாவது நம்ம வந்து ஈஸியாக அதை மாற்றிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனை மாற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த வாய்ப்பே இல்லை, கான்ஸ்டிடியூஷன் மாற்ற வாய்ப்பே இல்லை, அப்படியே இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இதுதான் நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தால் யூனிட்டரினா என்னன்னு ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஸ்டாஃபுக்கே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அது வந்து சின்ன ஒரு மீனிங் தான். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னென்னா, அதாவது நம்மளுக்கு வந்து எப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 விதமான டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே டிவிஷன் வந்து பெருசாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கும், சுப்ரீம் பவர். அதிகமான இல்லை, அவங்க தான் ஹையஸ்ட் பவர். ஸோ இதில் சொல்லியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அ சுப்ரீம் பவர்
மீதி இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவங்க பார்த்து கொடுக்கறது தான். அவங்களுக்கு கீழே இருக்கிற டிவிஷனில் அவங்க கீழே வேறு டிவிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் டிவிஷன் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பவரை வச்சு தான் அவங்களே இயங்குவாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த வித பவரும் இல்லை. ஓகேங்களா? இது வந்து எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பானு, ஸ்ரீலங்கா இவங்க எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இந்த யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னடா அது இந்த தமிழ் மீடியம் பார்க்குறவங்க ஒன்றும் இல்லை, இது வந்து ஒற்றை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபெடரல்னா கூட்டாட்சி முறைன்னு சொல்லுவாங்க. யூனிட்டரினா ஒற்றை ஆட்சி. நான் ஏற்கனவே சொன்ன இங்கிலீஷ்லாம் சிங்கிள் என்டைட்டி, எல்லாருமே ஒரே ஒரு ஆட்சி பண்ணுறதுனால தான் ஸோ இது ஒற்றை ஆட்சின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். இந்த வார்த்தை வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது, எதுலேருந்து தழுவி எடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரெஞ்சு. சரிங்களா? ஓல்டு ஃப்ரெஞ்சிலேருந்து கவர்மெண்ட்ன்ற வார்த்தையும் கவர்னர்ன்ற வார்த்தை லாட்டின்ல இருந்தும் டிரைவ் பண்ணியிருக்காங்க கவர்னரை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரூல் ஆர் கைட் ஆர் கவர்ன். ஓகேங்களா? இதுதான் இந்த கவர்னரோட மீனிங். ஓகேங்களா? குபர்னர் அந்த வார்த்தையிலேருந்து கவர்னர்னு வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து தான் மாற்றி தழுவி கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா கவர்னரோட மீனிங் டைரக்ட் ரூலு, கைடு, கவர்ன். ஸோ இது எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் இந்த யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெடரலுக்கும் இதுக்கும் ஃபெடரல் வார்த்தையிலே நான் தமிழ்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட்டாட்சி வேறு, ஒற்றையாட்சி வேறு. ஸோ அதுதான் இது. அதுக்குள்ள மீனிங் வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட்ஸு. இந்த யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸ் என்ன, மெரிட்னா அதோடைய நன்மைகள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா, அது சின்ன கண்ட்ரி. ஸோ அவங்களுக்குலாம் அது சூட் ஆகும். ஆனால் இந்தியாவுக்கு இந்த மாதிரி எடுத்து வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வச்சோம்னா வாய்ப்பே இல்லை, யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா நம்ம பன்முகைத்தன்மை கொண்டவங்க, நம்ம ஒரு கல்ச்சர் மாறும், நம்ம லாங்குவேஜ் மாறும். ஸோ அதனால நம்மளுக்கு இது செட் ஆகாது. ஆனால் ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மோஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 குழுக்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. அதுலேயே இன்னும் ஹார்ம்ஃபுல் தமிழர்கள் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன தீவுகளாக இருக்கும், நாடு சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இங்கிலாண்டும் அதே மாதிரி தான். அதனால் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் கண்ட்ரிஸு. அங்கே வந்து எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும், அதாவது இடையூறு, 2 பேருக்குள்ள பிரச்சனை, மோதல்கள், அத்தாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர்ஸு அவங்க பெரிய ஆளா, நம்ம பெரிய ஆளா, ஸோ அந்த மாதிரி கான்செப்டே அங்கே இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரே ஒரு கவர்மெண்ட் கீழே தான் வர போகிறோம். 2 கவர்மெண்ட் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசுவோம் தமிழ்நாட்டிலேருந்து, அங்கேருந்து இவங்க வந்து ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்டு நம்ம இதில் தான் இருக்கும், அந்த யூனிட்டரி ஃபார்ம்ஸில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து நடத்திடலாம் அவங்க கான்ஸ்டிடியூஷனில். யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. எக்ஸ்பென்சிவ் வந்து கம்மியாக இருக்கும், அவங்க செலவுலாம் பெருசாலாம் இருக்காது, நம்மளை மாதிரியெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நம்மன்றோமா நம்ம வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் இதுதான். ஸோ ஓகேங்களா? குவாசி ஃபெடரல்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துருக்கலாம், அது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெசிஷன் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஈஸியாக பண்ணிடுவாங்க. அவங்க யார்ட்டுமே போய் சஜஷன்லாம் கேட்க தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலாக லோக்சபா, ராஜ்யசபா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லா மேக் பண்ணணும்னா ஒன்றா தான் போகும், ஒரு ஸ்டேஜாக. ஸோ இதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறோம். டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸுக்கு இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து செட் ஆகாது, வாய்ப்பே இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இருந்துச்சு, சப்போஸ் அப்படி வச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்டுக்காது. ஸோ ஏன்னா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்ற ஒரு கான்செப்டே இருக்காது. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக படாது. இப்போ ஏதாச்சும் பிரச்சனை, தமிழ்நாட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெருசாக கண்டுக்காம தான் இருக்கும். அதாவது நம்ம இந்தியாவை சொல்லலை, இஃப் சப்போஸ் யூனிட்டரி ஃபார்ம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெரிய கண்ட்ரி இல்லையா? ஸோ அவங்களால வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரியை வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட்னால ஹேண்டில் பண்ண முடியாது, அப்படி சொல்ல வரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். என்னடா இன்ன வரையும்
இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யூனிட்டரிலாம் இல்லை அப்படின்ட்டு என்ன அது அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மிக்ஸ்டுன்னு சொன்னேன்னா, ஸோ யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்லாம் என்ன நம்ம வச்சுருக்கோம், அவங்களுடைய கொள்கையெல்லாம் எது நம்ம அடாப்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சென்டர் இருக்குது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அவ்வளோ ஈஸியாலாம் அவங்கள வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ணி மாற்றிட முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க நினச்சா அந்த ஸ்டேட் டெரிட்டரியெலாம் அந்த பார்டர் அது எல்லாமே அவங்க வந்து இது பண்ணலாம். சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுக்கும் த்ரூ அவுட் த கண்ட்ரி, ஒரே அரசியலமைப்பு தான் மொத்த இந்தியாவுக்குமே. அது யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எல்லாமே ஒரே கான்ஸ்டிடியூஷன், ஒரே அரசியலமைப்பு தான். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்குருவோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு போய் தான் பண்ண முடியும். அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே ரெப்ரசன்டேஷன்லாம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு போய் ரெப்ரசன்டிங் பீப்புள் இருப்பாங்க, இன்னொரு கேரளாவுக்கு ஒரு மாதிரியா. ஸோ அந்த மாதிரியா சிங்கிள் சிட்டிசன், முக்கியமான மட்டும் சொல்லிட்டு போகிறேன்ப்பா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். இது மாதிரி வேறு வேறு கண்ட்ரீஸ்லாம் 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும், ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும். நம்ம இந்தியாவில் எல்லாத்துக்குமே ஒரே இந்தியன் அந்த ஒரு சிட்டிசன்ஷிப் தான் மட்டும்தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்துருவோம் ஃபெடரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்ப்போமா. ஃபெடரல்னால் நான் ஏற்கனவே தமிழில் என்ன சொன்னேன், கூட்டாட்சி முறை. ஓகேங்களா. இந்த கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும். ரொம்ப முக்கியமானது அவங்க 2 பேருக்குள்ள பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். யூனிட்டரி ஃபார்ம்ஸில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்காது நான் சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்து அவங்களுக்குள்ள செப்பரேட் பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தனி ஜூரிஸ்டிக்ஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரியே தனியாக இருக்கும். இது வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது ரொம்ப மெயினானதுப்பா. நான் எதுக்கு இதை ஹைலைட் பண்ணுறேன்னா, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கேட்கலாம் அவங்க. ஓகேங்களா. USA, சுவிட்சர்லாண்டு, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், ஸோ இது எல்லாமே அர்ஜென்டினா, இவங்க எல்லாமே ஃபெடரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபெடரல் மாடலை வந்து நேஷ்னல் கவர்மெண்ட்டு அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, யூனியன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ரீஜியன் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் இவங்களை என்ன மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நாங்கள் நல்லா ரோல் பண்ணுறோமா, நீங்கள் என்ன நல்லா ரோல் ப்ளே பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பெரிய ஸ்டேட்ஸுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பெரிய கண்ட்ரீஸ்லாம் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு எக்கனாமிக்கும் கல்ச்சர் ப்ராக்ரஸுக்கும் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டிமெரிட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது வந்து யூனிட்டரி கவர்மெண்ட் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. அது டபுள் சிட்டிசன்ஷிப்பு இதுக்கு வந்து இருக்குது. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து டபுள் சிட்டிசன்ஷிப்பு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன நம்ம இந்தியா வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது டியூவல் கவர்மெண்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது வந்து ஃபெடரல் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர், நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது சூப்பர்மெசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கலே சுப்ரீமான லா, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், சென்ட்ராக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. அடுத்து ரிஜிட்டான கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஈஸியால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, அது ரொம்ப யோசித்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இண்டிபெண்ட்டான ஜுடிஷியரி வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட்டான ஜுடிஷியரினா எந்த விதமான கட்சிக்காரங்களோ பொலிட்டிஷியன்ஸ், அதாவது அவங்கெல்லாம் யாருமே தலையிடக்கூடாது இந்த ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறையில் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. பைக் கேமரலிசம், நம்ம வந்து இந்தியா வந்து பைக் கேமரல் கண்ட்ரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்தியா வந்து குவாசி ஃபெடரல் கண்ட்ரி. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் பிட்வீன் யூனிட்டரி ஃபார்ம், ஃபெடரல் ஃபார்ம். நான் ஏற்கனவே இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிறேன். யூனிட்டரி ஃபார்ம்னா ஒரே ஒரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்கும். ஒரு சப் யூனிட் இருந்தால் அதுக்கு பவர் வந்து எப்படி இருக்கும் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஃபெடரல் பார்த்தீங்கன்னா 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், ஒன்று சென்ட்ரலு, இன்னொன்று ஸ்டேட்டுன்னு பார்த்துட்டோம். இதில் யூனிட்டரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அதே ஃபெடரல் பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சப் யூனிட் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆக முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யூனிட்டரி ஃபார்மில் சப் யூனிட் இருந்தாலும் அவங்களெலாம் தனியாலாம் இருக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பவர் வச்சு தான் அவங்க பண்ண முடியும். அதே ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை ஃபெடரலில். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்டரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பவர் டிவிஷனே இல்லை. ஃபெடரலில் பவர் டிவிஷன் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேட்டு. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் வந்து யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு,
பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு, புக் பேக், அதோடைய டிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஒரே வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியானது தான் கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ அடுத்த பார்ட் வந்து கண்டிப்பாக நான் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இல்லைனா பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். இது எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு 9th பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் போய் பாருங்கள். உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து போய் பார்த்தீங்கனாலே இந்த பார்ட் 2 வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6th to 12th இருக்கிற டிஎன்பிசியான தேவையான சிலபஸ் எல்லாத்தையுமே டிஎன் சமச்சீர் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நடத்திட்டுருக்கோம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.